அக்கா சொல்லுப்பா. சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு, குடிக்க சுடுதண்ணி போடு. சரிப்பா. அண்ணே தண்ணி பாக்கெட் எடுத்து உள்ள வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அதாவது இது வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் வந்து அதை ஏதோ ஒன்று அவங்கள வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. யார் அந்த நடிகர்கள் அப்படின்னா எல்லாமே வந்து வீல ஆரம்பிக்குது. இது வந்து கோஇன்சிடென்டா என்னன்னு தெரியல, அவங்க பேர் எல்லாமே வந்து வீல ஆரம்பிக்குது. நடிகர் விமல் அவர்கள், நடிகர் சித்தார்த் அவர்கள், அப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள், அதுக்கப்புறம் விக்ராந்த். இந்த ஆர்டரில் தான் நான் வந்து இதை சொல்லப்பேன். ஃபஸ்ட்டு விமலன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நல்ல நடிகர், அதிகமான திறமை வந்து அவர்கிட்ட இருக்குது. மற்றவங்களுக்குலாம் திறமை இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து அதிகப்படியான திறமைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்குது. இந்த 4 நடிகர்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கலையோ, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பேட்டு வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒரு பேட்டு. இன்னும் சொல்ல போனால் அவங்க நல்ல படங்கள் நடித்தாங்கன்னா மக்கள் அவங்களை அங்கீகரிக்கிறாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து இந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்கு வந்து தோணுச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விமலாண்டன். அவர் வந்து நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன ரோல்களில் நடித்து, கூத்துப்பற்றையிலேருந்து வந்து சின்ன சின்ன ரோல்கள், நம்ம கில்லியாக இருக்கட்டும், கிரீடமாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன, அதாவது ஒரு செகண்ட் 2 செகண்ட் மட்டும்தான் அவரோட முகம் தெரியும். அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுட்டு டக்குன்னு அவருக்கு ஒரு 2010 வந்து ஒரு 2008 நினைக்கிறேன், ஒரு வாய்ப்பு வருது. பசங்க அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலயமா வந்து அறிமுகமாகிறாரு ஹீரோவா. பாண்டியராஜ் சார் வந்து அந்த படத்தை இருக்கிறாரு. ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோட மியூசிக்கில் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப இதமான பாடல்கள்லாம் அதில் இருந்துச்சு. படம் வந்து அந்த புதுக்கோட்டை பேக்ட்ராப்பில் வச்சு அப்படியே எடுத்துப்பாங்க. நல்ல படம்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷனை வந்து அந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து ஒரு லான்ச்சிங்கே வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக அவர் வந்து எடுக்கக்கூடிய படம் வந்து சர்க்குணம் அவர்களோட இயக்கத்தில் வந்து களவாணி அப்படிங்கிற படம் எடுக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த ஆளு பேசிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து. இந்த படம் வந்து தஞ்சாவூர் பேக்ட்ராப் எடுத்த படம். சக்க போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல கலெக்ஷனுங்க. எங்கள் ஊரில் எல்லாம் வந்து அந்த படத்தை வந்து நிறைய தடவை போய் பார்த்தோம். நான் வந்து பேசியாக வந்து மன்னார்குடி பக்கம். ஸோ நிறையா பார்த்துருக்கோம், அந்த படத்தை எல்லாம் போய் பார்த்துருக்கோம். பட்டுக்கோட்டையில எல்லாம் போய் நிறையா பார்த்துருக்கோம். தண்ணி இல்ல ஒரசு விட்டேன் சந்தனத்தை. பசங்க படத்துல வந்து அவருக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் கிடைச்சிச்சு. சிறந்த அதாவது அறிமுக நடிகர் அப்படிங்கிற அவார்ட்லாம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமாட்டி அவர் 2-3 படம் நடிக்கிறாரு. அது வந்து ஒன்றும் சரியாக போகலை. மறுபடியும் வந்து சர்க்குணத்தோட வாகை சூடவா, அது ஒரு நேஷனல் அவார்டு படம். அந்த படத்துக்கு வந்து சர்க்குணம் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்களுக்கு வந்து ஜிப்ரான் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு. அவருக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு. சிறந்த நடிகருக்கான விருது வந்து அந்த படத்துக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல திறமையான ஒரு முக பாவனைகள்லாம் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நடிகருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்த படங்கள் எல்லாமே வந்து சரிவர அமையலை. அதுக்கு அவர் நிறையா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் அவங்க சொன்னாங்க குடிச்சிட்டு அது பண்ணிட்டு இருக்காருன்னு. அவர் நிறையா பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. எப்போயோ ஒரு தடவை நான் பண்ணதை வச்சுட்டு எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் எல்லாருக்குமே சில பேட் ஃபேஸு, நல்ல காலங்கள், கெட்ட காலங்கள்னு இருக்குங்க. பேட் டைமு குட் டைம்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அதை நம்ம என்ன தான் செஞ்சாலும் அதை வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு
இதில் வந்துக்கிட்டு இருந்த நடிகர் வந்து ரொம்ப நல்ல நடிகர். அவர் நடிக்கிற அப்படியே கிராமத்து சாயலில் படங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இஷ்டம், இன்னும் 2-3 படம் என்னமோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சரியாக போகவே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறமாட்டி கடைசி வரைக்கும் என்னடா அப்படி நல்ல நடிகராக இருந்தவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் விலங்கு அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு. மனுஷன் அதில் டேக் ஆஃப் ஆனான். மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட இரு. ஓகே, தலைவனுக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு வெப் சீரிஸ் அது. செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட பாராட்டையும் வந்து பெற்றார். அந்த மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னா அவர் நல்ல இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அவருக்கு வந்து அடுத்தடுத்த 2-3 படங்கள் வந்து ரொம்ப நல்ல படங்களாகவே அமைஞ்சிச்சு. இது வந்து என்ன, போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு கருணா சாரும் வரும். பிச்சு உதறிப்பார். கருணா சாரோட ஆக்டிங் வந்து செமையாக இருக்கும் அந்த படத்தில். இப்போ வந்து சார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமே ஓரளவுக்கு வாகைசூடவா கேட்டகரியில் உள்ள படம் தான். அதுவுமே நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவருக்கு வந்து அவர் நல்ல படங்களை வந்து சூஸ் பண்ணி நடிக்கும்போது மக்கள் அவரை வந்து கைவிட்டதில்லை. இருந்தாலும் அவருக்கு வந்து அங்கீகாரம், அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் வந்து அவர் வந்து 90 மார்க் எடுத்தவருக்கு வந்து அங்கீகாரம் வந்து ஒரு 60 மார்க் எடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அங்கீகாரத்தில் இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அடுத்ததாக 2வது நடிகர் யார் அப்படின்னா அவர் வந்து விதார்த் அவர்கள். இவரும் கூத்துப்பற்றையிலேருந்து வந்தவர் தான். இன்னும் சொல்ல போனால் அவங்க 2 பேருமே வந்து ரமேஷாம். ஏதோ ஒரு பேட்டியில் வந்து விதார்த்தே அவர்களே சொல்லியிருப்பார், சின்ன ரமேஷ் பெரிய ரமேஷ் அப்படின்னு சொல்லிக்குவாங்களாம். வீல பேர் வச்சா நியூமராலஜி இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னானா. இவருமே விமல் அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு நினச்சாராம். அதுக்குள்ளே விமல் அவர்கள் வந்து விமல்னு எனக்கு பேர் வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதுனால இவர் வந்து விதார்த் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இவருமே ஒரு திறமையான நடிகர். பல சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சுட்டு மைனா அப்படிங்கிற படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து யாருமே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ரக்கடான ஒரு வில்லேஜ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை படத்தில் நடித்தாப்புல சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமை உள்ள ஆளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னைய வரைக்குமே நல்ல படங்கள் தேடி தேடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சில படங்களை வந்து அவர் கை கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லாந்தரு அது இதுன்னு நடித்தார். அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி கதைகள்லாம் ஏன் அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அஞ்சாமைன்னு ஒரு படம் நடித்தார். அதில் நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த படம் ஆனால் பெருசாக போகலை. பட் ஆனால் அவரோட கேரக்டர் வைத்து அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் குரங்கு பொம்மை, அப்புறம் அந்த மைனா, குற்றமே தண்டனை, இந்த மாதிரி படங்களில் அவர் நடித்து இந்த மாதிரி படங்கள் மாதிரி நடித்தார் அப்படின்னா எனக்கு அவரோட நடிப்பு திறனுக்கு வந்து தீனி போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருமே வந்து கிட்டத்தட்ட 90 மார்க் எடுக்கிறவர். ஆனால் வந்து அவரை 60-70லேயே வச்சுருக்காங்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக 3வது நடிகர் வந்து விஷ்ணு விஷால் அவர்கள். இவருமே வந்து செம நடிகருங்க. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடியவர். ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய நடிகர்களில் வந்து இவரும் ஒரு. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிக்கெட்டராக ஆக வேண்டியவர் சினிமாவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருப்பார். வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அந்த படத்துலேயே வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டரில் அதிகமாக அந்த நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டராகவே ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பாப்புல. அந்த படமும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மாவீரன் கிட்டு அந்த மாதிரி நல்ல படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்த படம் அப்படின்னா ராட்சசன். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ராட்சசன் வந்து சரியான ஒரு பிரேக் கொடுத்துட்டான், நல்ல ஹிட் அடிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பட வாய்ப்பே இல்லாமல் கிட்டத்தட்ட 13 மாதமோ 16 மாதமோ சும்மாவே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது, பட் அடுத்த படத்துக்கு அவங்க கமிட் ஆகுறது வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதுதான் வந்து அங்கே பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு படம் நல்ல ஹிட் அடிக்குது, அடுத்த படத்துக்கு அவங்க கமிட் ஆகிறதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்கள வந்து அமைக்கிறது. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வர்றேன். பட் நல்ல படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து அவங்களை கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. 4வதாக உள்ள நடிகர் யார் அப்படின்னா இவர் வந்து இவங்க 3 பேர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசம். இவர்கிட்ட திறமை இருக்குது, உடம்ப நல்லா வச்சுருப்பார்,
என்ன ஒன்று அப்படின்னா இவருக்கு வந்து நல்ல படங்களை சூஸ் பண்ணுறதுலேயே இவருக்கு பிரச்சனையாக இருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து நான் நினைக்கிறேன். இவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து பாண்டிய நாடு அப்படிங்கிற படத்தில் வந்து நான் பார்த்தேன். அது யாரை சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். விக்ராந்த் அவர்களை தான் வந்து நான் சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப நல்ல நடிகருங்க. அந்த நடிப்பு வந்து அவர் வந்து ஒரு இயல்பாகவே அவருக்கு நடிப்பு வரும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் படங்கள் சில படங்கள் நான் பார்க்குறோம்ல, அந்த பாண்டிய நாடாக இருக்கட்டும், இப்போ தீபாவளி போனஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பார்த்தேன். இயல்பாகவே அவருக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது. அது வந்து பெருசாக அவர் காட்டிக்கவே வேண்டியதில்லை, சும்மா யதார்த்தமாகவே அவர் வந்து நல்லா நடிக்கக்கூடியவர். ஏன்பா அப்ப நீயும் வாட்ச்மேனாவே இருந்தா? ஆனால் அவர் கதை சூஸ் பண்ணுறதுல எங்கேயோ தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. இல்லை வந்து அவர்கிட்ட அந்த கதைகள் வந்து போகிறது வந்து ரொம்ப எதுவும் இடைஞ்சல் தாமதமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாண்டிய நாடு மாதிரி ஒரு படத்தில் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில் வந்து விஷாலோட எனக்கு இவர் நடிப்பு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாண்டிய நாடு படத்தில். அதே மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஆர்யாவோட ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், இல்லை விஷாலோட ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். அவர் வந்து அதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த கதை கூட ஒரு நல்ல கதை தான், ஆனால் வந்து அதுக்கு சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கல. அது மேக்கிங்கில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிடுச்சு. மறுபடியும் அவர் எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவமான படங்களாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. இந்த 4 பேருமே ஒரு நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடித்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சூர்யா, விக்ரம் சார் அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க 4 பேரும் அதை வந்து சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.